பொங்கலோ பொங்கல்னு பாலை பொங்க வச்சாச்சு. ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்க வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷனை நான் மட்டும் தனியாக தான் பண்ணணும். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடா என் ஒய்ஃப் வீட்டுக்கு தூரம் ஆயிட்டாங்க. அதனால காலையில நான் சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யும்போது குட்டி பசங்களும் என் கூடயே ஏஞ்சி வந்துட்டானுங்க. பிறகு சக்கரை பொங்கலுக்கு அரிசியை கடைஞ்சு போட்டு நைட்டே விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு வெள்ளத்தை போட்டு சக்கரை பொங்கலை ரெடி பண்ணிட்டேன். என் லைஃப்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் பயத்தோட தான் பண்ணேன். பிறகு செஞ்சதெல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு பொங்கலை தவிர இன்னொரு ஸ்பெஷல் டே என்னன்னா என் ஒய்ஃபோட பர்த்டே. எஸ் நண்பர்களே, எனக்கு வருஷம் ஜனவரி 15 அன்னைக்கு டபுள் டமாக்கா செலிப்ரேஷன் தான். ரொம்ப நாளா ஒரு கெஃபே போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தா. அதுதான் இந்த பிரிஸ்டோ கிராஃப் கேஃபே. அது அவளுக்கே தெரியாம சர்ப்ரைஸா புக் பண்ணி நேரா அங்க கூட்டு போயிட்டேன். இந்த கெஃபேயோட என்ட்ரன்ஸ்லயே அழகா போர்ட் கேம் செட்டப்லாம் வச்சு சூப்பரா ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. நல்லா அழகா ஒயிட் அண்ட் ப்ளூ தீம்ல ஒரு பிளசன்ட் ஃபீல் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் இல்ல லஞ்ச் இல்லாம பிரஞ்ச் அங்க முடிச்சிட்டோம். லஞ்சோ பிரஞ்சோ சாப்பிட்டா நமக்கு கண்ணை கட்டும், சும்மாவே தூங்குவோம். இதுல காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலையெல்லாம் வர செஞ்சிருக்கோம். அதனால காடியை திருப்பி நேரா வீட்டுக்கு திரும்பி விட்டுட்டு மறுபடியும் ஒய்ஃபுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிட்டு 10 தூங்கியாச்சு. சாயந்தரமா தான் நானும் என் ஒய்ஃபோட சிஸ்டர்ஸும் சேர்ந்து 2 சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் இந்த கேம் ஹிஸ்டரி. இந்த மாதிரிலாம் ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. நான் ரொம்ப அவுடேட்டடான ஆளு. இந்த ஐடியாவை கொடுத்தது என் ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் சிஸ்டர். இது முழுக்க முழுக்க அவளோட ஐடியா தான். அதனால அங்கேயே அழகா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ரூம் புக் பண்ணி சின்னதா ஒரு பர்த்டே டெக்கரேஷன்லாம் பண்ணி ஒரு கேக்கை வெட்டி ஒரு 2 மணி நேரத்துக்கு கேம் விளையாடி அங்க முடிச்சுக்கிட்டோம். யூஸ்வலா ஒரு பர்த்டேவே எல்லாம் இப்படி தான் பிளான் பண்ணுவாங்க. நாங்க இந்த பர்த்டேவை இன்னும் ஸ்பெஷலா பண்ணணும்ன்றதுக்காக டின்னருக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஐடியாவை கொடுத்தது என் ஒய்ஃபோட 2வது தங்கச்சி. என் ஒய்ஃப் டின்னர் போவோம்னு கெஸ் பண்ணிருப்பா. ஆனா அந்த டின்னரே நாங்க ஸ்பெஷலா சர்வ் பண்ண போறோம்ன்றத சத்தியமா கெஸ் பண்ணிருக்க மாட்டா. சூளைமேட்ல மனவளர்ச்சி குன்றியோருக்கு ஹோப் ட்ரஸ்ட்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு 50 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நாங்க ஸ்பெஷல் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எங்களை பார்த்த உடனே ஒரு அழகா வார்ம் வெல்கம் ஒன்று கொடுத்தாங்க. இங்க இவங்கள மாதிரி 50 பேர் இருக்காங்க. என் ஒய்ஃபோட பர்த்டேக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து அழகா ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா ஹாப்பி பர்த்டேலாம் பாடி கேக் எல்லாம் வெட்டினாங்க. பிறகு அழகான ஒரு தேங்க்ஸ் நோட் மெசேஜ். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இவர் தான் வந்து இங்க இருக்கிற 50 பேருக்குமே சமைச்சிருக்காராம். காலையில பொங்கல் செலிப்ரேஷன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இங்க முடிச்சது தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த 2026ல இருந்து எங்க எல்லா பர்த்டேவும் வெட்டிங் டேவும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு பண்ணணும்ன்றத நாங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணது தான். அதை வெற்றிகரமா ஸ்டார்ட்டும் பண்ணிட்டோம். நீங்களும் யாராவது இதை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம மட்டும் செலிப்ரேட் பண்ணாம இவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை.